தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். புதன்கிழமைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த புதன்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரியமான இறைவுறவுகளே, நீங்கள் வெளி அடையாளங்களை விரும்புபவர்களா? உள்ளிலிருந்து வெளியே வரும்பொழுது, உண்மை வெளியில் வரும்பொழுது அடையாளங்கள் மாறும். நீங்கள் வெளி பிம்பங்களை பார்த்து மனிதர்களை நம்புகிறீர்களா? ஒரு நாள் அழியும். உண்மை வருகிற பொழுது போலிகள் ஒரு நாள் மறைந்து போகும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்கிறார். அவர்களுடைய உள்மன சாயலை ஆண்டவர் இன்றைக்கு தோலுரித்து காட்டுகிறார். அவர்கள் யார் என்பதை தைரியமாக அடையாளப்படுத்துகிறார். முதல்ல அந்த தைரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் இல்லாத ஒன்று தைரியம். செபிங்க. உனக்கு தைரியம் இல்லையா? ஆண்டவரை ஆராதி. பயந்து இருக்கிறாயா? மனிதர்களை பார்த்து பயப்படுகிறாயா? சூழல்களை பார்த்து பயப்படுகிறாயா? ஆண்டவரை துதி. அப்பா, நான் பயப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு தைரியம் இல்லப்பா, என்ன தொடுங்க, நான் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இல்லாத தைரியத்தை நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன், அந்த தைரியத்தை நீங்க ஆசீர்வதித்து தாங்கன்னு கேளுங்க. உங்க பய உணர்வை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தைரியமாய் அதிகாரத்துக்கு எதிராய் பேசுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று வர்க்கத்தை, அதிகார வர்க்கத்தை ஆண்டவர் சாடுகிறார். என்ன தைரியம் பாருங்க நம்ம ஆண்டவர் இயேசுக்கு. நம்ம ஏன் பயந்துகிட்டே இருக்கிறோம்? பயந்து 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 வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை வாழாமல் ஏன் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கிற பயம், ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற பயம், நண்பர்கள் மத்தியில் ஆரம்பிக்கிற பயம், ஆபீஸ்ல ஆரம்பிக்கிற பயம், சமூகத்தில் ஆரம்பிக்கிற பயம் உன்னை வாழ விடாமல் நீ யார் என்பது வெளியே தெரியாம போய்விடுகிறதே. அவனுக்கு பயந்து இப்படி செய்கிறார், இவனுக்கு பயந்து இப்படி செய்கிறார், இவனுக்கு பயந்து மாற்றி பேசுகிறார். நீ எப்பொழுது நீயாக இருப்பாய்? எஸ், அவராகவே இருந்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை, குருட்டு வழிகாட்டிகளை, கடுமையான வார்த்தை யாருக்கு எதிராய்? அதிகார வர்க்கத்துக்கு எதிராய். அன்பர்களை, தைரியமா நிற்கணும் என்பதுதான் செய்தி. உண்மையாக நிற்கணும் என்பதுதான் சரி. தைரியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்? கல்லறைகள் என்பது இயேசு இதை பயன்படுத்துவதற்கு காரணங்கள் உண்டு. அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே தீட்டு, ஏராளமான தீட்டுகள் இருந்தன. கல்லறை தொட்டாலே தீட்டு. எனவே யூதர்களுடைய விழா வருகிற பொழுது எங்கெல்லாம் எருசலேமில் தள்ளி இருக்கிறார்களோ எல்லாரும் எருசலேமுக்கு வரணும். வருகிற பொழுது பாலைவனங்களிலே கல்லறைகள் இருக்கும். எனவே கல்லறைகளை அவர்கள் தொடக்கூடும். எனவே அது தொட்டால் தீட்டாய் மாறி போவார்கள். அதனால என்ன பண்ணுவாங்களாம், கல்லறைக்கெல்லாம் வெள்ளை அடித்திருப்பார்களாம். பார்ப்பதற்கு வெள்ளையாக இருக்கும், ஆனால் அது உள்ள அழுக்கு இருக்கிறது என்பது அவர்களுடைய திண்ணம். ஆண்டவர் அதை தான் எடுத்துக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீயே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தான்ன்றார். பல வேலைகளில் நம்மலாம் அப்படிதான் இருக்கிறோம். பயந்து 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 உண்மைக்கு எதிராக இருக்கிறோம். பயந்து 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 மனிதர்களை காட்டி கொடுக்கிறோம். பயந்து 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 அநீதி சார்பாக இருக்கிறோம். பயந்து 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 எதுவுமே பேசாமல் இருக்கிறோம். தைரியமா நிற்கணும், தைரியமா நிற்கணும், துணிஞ்சு நிற்கணும். துணிந்தவன் தான் ஜெயிப்பான் வாழ்க்கையில். பயந்து பயந்து இருக்கிறான் ஒரு கணம் ஜெயிக்க முடியாது. யார் பின்னாடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, யாரோடு இருந்து அவர்கள் சொல்றது சரி சரின்னு சொல்லவே ஒழிய நான் யார் என்று வெளிக்காட்டவே முடியாது. தைரியவான் இல்லை, ஆண்டவர் உயர்த்துவார். தைரியவான் இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தைரியமா துணிந்து வா, ஆண்டவர் நமக்கான பாதையை அமைத்து தருவார். தைரியம் வாழ்வினுடைய ஆசீர்வாதம், அதுவே இறை பாதை. எனவே அவர்கள் இரண்டு காரணங்களுக்காக அதை பயன்படுத்தினாங்க. என்னன்னா, அவங்க வெளியே அடையாளத்தை, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வெளியே அடையாளத்தை, அதுதான் இன்றைக்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 27-32 எடுத்து வாசிப்பாங்க. அந்த வெளியே அடையாளமாக எடுத்துக்கொண்டார்கள். எதற்கென்றால், மற்றவர்கள் முன்பாக தங்களை தூயவர்கள் என்று காட்டிக்கொள்ள. இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. புதுசாக வரவங்க எல்லாம் தூயவர்கள் என்று காட்டுறாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல அன்பர்களே, அப்படி அல்ல என்பதை வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. இன்றைக்கு வெளியே அடையாளம் பார்த்து நம்பாதே, ஏமாந்து போகாதே, வசீகர பேச்சை நம்பாதே. அப்போனா என்ன என்றால், ஆண்டவர் அதை தோலுரித்து காட்டுகிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று தோலுரித்து காட்டுகிறார் அன்பர்களே. ஏனென்றால் இதை தான் அவர்கள் செய்தார்கள், தங்களை நல்லவர் என்று காட்டிக்கொண்டார்கள். இரண்டாவது, அடுத்தவர்களை அழுக்கானவர்கள், அடுத்தவர்களை தீட்டுக்குள்ளாக்கினார்கள். அவர்களுக்கு தீட்டு, நம்ம பார்வையில் தீட்டு கிடையாது, அவர்களுக்கு அது தீட்டாக இருந்தது அன்றைக்கு யூதர் கலாச்சாரத்தில். எனவே எதெல்லாம் அவர்கள் அறியாமையில் இருந்தார்கள் அதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு, அறியாமையிலிருந்து வெளியில் வா, நீ அறியாமையிலிருந்து வெளியில் வரலனா நீ முட்டாளாக்கப்படுவாய், அறியாமையிலிருந்து வெளியில் வா, மனிதர்களை புகழ்வதிலிருந்து வெளியில் வா, மனிதர்களை ஆராதிக்காதே, கடவுளை ஆராதி, மனிதர்களை நாடாதே, கடவுளை நாடு. உன்னை மனிதர்கள் நாடி வருவார்கள், மனிதர்களே நாடிக்கொண்டு போகாதே. ஏனென்றால் மனுஷன் வேணாம் நான் சொல்லல, ஆனால் நீ மனிதர்களை முழுமையாய் நம்பினாள் என்றால் அவனிடம் நல்லது இல்லை, அவனிடம் தீயது இருக்கிறது.
அவன் தீயதில் கொண்டு வந்து உன்னை விட்டு விடுவான். எனவே கடவுளை நாடு, கடவுளை ஆராதி. மனிதர்களை இன்றைக்கு ஆராதிக்கிற சூழல் இருக்கிறது, மனிதருக்காக பின்னாடி ஓடுகிற சூழல்கள் இருக்கிறது, மனிதருக்காக எல்லாத்தையும் விட்டு நிற்கிற சூழல் இருக்கிறது. மனித சமூகமே மாறு, ஆண்டவரிடம் வா. துதியும் ஆராதனையும் வணக்கமும் அனைத்தும் இறைவனுக்கே உரியதா இருக்கட்டும். மனிதர்களை மதி, மனிதர்களை ஆராதிக்காதே, மனிதர் பின்னாய் ஓடாதே, ஆனா மனிதர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு. அதான் இன்றைக்கு ஆண்டவர் செய்தியில் சொல்லுகிறார். நீ ஏன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்க? நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளா? நம்ம மற்றவர்களுக்கு பயந்து இருந்தால் கூட நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் தான். நான் பேச வேண்டியதை பேசாமல் இருந்தால் கூட நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் தான். நான் என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார்? என் மகனே நீ சூப்பர் அப்படின்னு சொல்வாரா, இல்லை உன் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்வாரா? எனவே இன்றைக்கு புதன்கிழமை சூசையப்பறனா நம்ம குடும்பத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, நான் தைரியமா நிக்கிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் தைரியமா நின்று நீதிக்காய் நிக்கிற ஆண்டவரே, என்னை தொடுங்க அப்பா. நானாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை மேல் பொழிந்திருங்க ஆண்டவரே. செபிப்போம். அப்பா நன்றி, ஆண்டவரே நன்றி. பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் பய உணர்வுகள் இருக்கிறதோ ஒப்பு கொடுக்கிறேன், எதையெல்லாம் எங்களை பயம் பொறுத்துகிறதோ ஒப்பு கொடுக்கிறேன், இதிலிருந்து மீள முடியுமா என்ற கேள்விகளோடு இருக்கிற ஒப்பு கொடுக்கிறேன். தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு தைரியமா நின்று அப்பா என் பிள்ளைகள் தைரியமா நிற்கும்படியாய் தொடுங்க ஆண்டவரே. மனிதர்கள் பின்பு ஓடாமல், மனிதர்களை ஆராதிக்காமல், அப்பா உண்மை தேடி வரும்படியாக, ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக, தைரியத்தை உங்களுக்கு வழங்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தைரியமா இன்றைக்கு இருப்பீர்களாக. நீங்கள் எதை நல்லதை நினைக்கிறீர்களோ அது தைரியமா செய்யக்கூடிய, பேசக்கூடிய வல்லமையின் பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. மனிதர்களாய் மதிக்கிற திராணியை இறைவன் நமக்கு தருவாராக. நன்றி அப்பா. எனவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புறாங்களோ, தேவைகள், கவலைகள், கஷ்டங்கள், வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ராஜா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க இயேசுவே, நீங்க வழிநடத்துங்க. வல்லமையான நற்கையான கிருபையில் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்வீர்கள். பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமை சூசையப்பர் நாள். நான் இன்னொரு ஆலயத்தில் இருக்கிறேன். இன்னொரு சூசையப்பர், வல்லமையான சூசையப்பர் ஜெபத்தில் உங்கள் குடும்பம் முழுவதும் நற்கரனில் ஒப்பு கொடுக்கிறேன். சூசையப்பர் நமக்காய் ஜெபிக்கிறார். ஓ சூசையே எங்களுக்காய் ஜெபிப்பீராக, அப்பா எங்களுக்காய் பரிந்துரைப்பீராக. வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மீட்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பெயரில் சாட்சியமாய் இருப்பீர்களாக. எனவே தைரியமாய் நாம் வாழ நம் ஒவ்வொருவரையும் வல்லமையான நற்கரணை ஆண்டவர் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என் மகளே மகனே, தைரியமாய் உண்மையாய் வாழ்வாயாக. இந்த நாளும் இனிய நாளே.